ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னரும் ரன்னரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து வெளியேறிட்டாங்க. இப்போ லைவில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாரும் வெளியே போனவொடனே அப்பாடா அட்லீஸ்ட் இந்த 5 பேரை விட்டு தொலைங்கடா, அவங்களோட மொமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து வாழட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுவே ரொம்ப டிலே. இதுக்கடுத்து சும்மா பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன டாஸ்க் வைப்பார். அதாவது எல்லாத்துக்கும் அந்த ஒரு லெட்டர் மாதிரி ஒரு டைரி மாதிரி வந்து கொடுப்பாரு. அதில் எழுதி அவங்கவுங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத எழுதி வச்சிடணும். அதோட முடிஞ்சிச்சிங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சு இதான் லாஸ்ட் லைவ் அவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து எபிசோடு கிராண்ட் ஃபினாலே ஷூட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவார். இது நைட்டு 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் எபிசோடு வந்துடும். எபிசோடு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்த நாள் கிராண்ட் ஃபினாலே இப்போ ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சேதுபதி வந்துட்டார். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோடைய எவிக்ஷன் அந்த ஒரு டீட்டெயில் இருக்குது, பயண வீடியோ. அப்புறம் 2 எவிக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோட். நமக்கு அது நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும். இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேறு எதுவுமே வராது. அதுதான் கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்குது. ஸோ நாளைக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து பார்க்க போகிறோம். ஜாக்லினோடைய எவிக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நாளைக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது என்னப்பா வின்னர் என்ன ரன்னரு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வின்னர் வந்து முத்துக்குமரன், சரியா? ரன்னர் வந்து விஷால். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் ரொம்ப காஷியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஆக்சுவலாக விஷால் ரன்னர் அப்படிங்கிறது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக ரயான் வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் பாட்ஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. தந்தி டிவி வரைக்கும் அந்த மேட்ரு வந்து போயிடுச்சு. தந்தி பாலிமர் எல்லாத்துலேயும் போட்டு உரிச்சிட்டான். ஸோ சௌந்தர்யாவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்தா அது வந்து ஜஸ்டிஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பாட்ஸ் ஓட்டெலாம் கழித்து பார்க்குறப்ப விஷால் கொஞ்சம் ஓவராக இருந்திருக்கு. அஸ் பெர் த ஓட்டிங் தான் கண்டிப்பாக போயிருக்காங்க. அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். சேனல் வந்து புஷ் பண்ணல எதுவுமே. அந்த பாட்ஸ் ஓட்டெலாம் நீக்கின பிறகு விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ் வந்திருக்கு. 2வது வந்து வந்திருக்கான். சரியா? சரி, அப்போ டிசர்வ்டு யார் இந்த 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தீபக், மஞ்சரி, அருண் தான் டிசர்வ்டு. இந்த 3 இதில் லாஸ்ட் 3ல் முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், அப்புறம் வந்து மஞ்சரி மற்றும் அருண். இந்த 5 பேர் தான் டாப் 5. இந்த 5 யாருமே இல்லையா முத்துக்குமரன் அப்புறம்? யார் இருக்கா? விஷால் இருக்கார். விஷால் தகுதியில் நம்ம சொல்லிட்டோம். பட் ஓட்ஸ் இருக்குது, மக்கள் ஓட்டு போடுறான். பாட்ஸ் ஓட்டெலாம் கழிச்சா ஓட்ஸ் அவருக்கு நிறையா தான் இருக்குது. ஸோ செகண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 3rd இடத்துல யார் இருக்கா? சௌந்தர்யா. ஓட்ஸ்லாம் கழிச்ச பிறகு அவங்களுக்கு மக்கள் ஓட்டு இருக்குது. ஆனால் விஷாலோட கம்மியாக தான் இருக்குது சௌந்தர்யாவுக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஐயோ நீங்கள் வந்து சேனல் ப்ராடக்ட்டை வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது எப்போ புஷ் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். அதற்கான ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வெளியே போனாங்க தெரியுமா? ஏன்னா ஜாக்லின் இருந்தால் 2வது பிளேஸ் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். மக்கள் ஓட்டு வந்து குவிஞ்சு கிடக்கு. நீங்கள் சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள், ஆர்கானிக்காக நீங்கள் முத்துக்குமரன் கூட அவ்வளோ வியூஸ் பார்க்க முடியாது, சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ வியூஸ் பார்க்க முடியாது. நம்ம ஜாக்லினுக்கு போட்டால் தான் வியூஸ் வந்து பின்னும் பறக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையான வெற்றியாளர் இந்த சீசன் 8க்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் ஜாக்லின்லாம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அவங்கள அங்கே காலி பண்ணதுக்கான காரணமே வந்து அதை காலி பண்ணிட்டா விஷால் தான் 3rd இருப்பான். ஸோ அவன் வந்து செகண்ட் மூவ் பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாமா டிவி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணி விஷாலை வெளியே தூக்கியிருக்கான். அவ்வளோதான் மேட்ரு. அதாவது ஜாக்லின் வெளியே தூக்கியிருக்கான். இப்போ விஷாலை வந்து அப்படியே 2வது இடம் கொண்டு வந்துட்டானா அவனோட எதுவும் முடிஞ்சு போச்சு. ஜாக்லினையும் வந்து நம்ம வெளியே சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டை போட்டு மக்களை வந்து அமைதிப்படுத்திடலாம். சௌந்தர்யாவுக்கு அவள் பிஆர் வச்சுட்டு போனான். அதனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை ஆயிரும். அடுத்து பவித்ரா ரயானுக்கு வந்து ரயானுக்கு டாப் 5 வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் பெருசாக இருக்காது. பவித்ராவுக்கும் வந்து பெருசாக இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் பிக் பாஸோடைய க்ளீனான திட்டம். ஸோ இதில் சக்ஸஸ் ஆனது மக்களோ இல்லை பிஆரோ எதுவுமே இல்லை. இதில் பிக் பாஸ் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது முத்துக்குமரனுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைனா கண்டிப்பாக விஷாலுக்கும் இருக்குது. ஆனால் இவங்க உருட்டுற மாதிரி 70% அஃபீஷியல் ஓட்டு அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் இடத்துல இருக்கவருக்கு முத்துக்குமரனுக்கும் கடைசி இடத்துல இருக்கிற 1 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசமாக. ஸோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரொம்ப டைட்டாக தான் போயிருக்கு இந்த வட்டம். ஏன்னா மக்கள் அதிகமாக பார்க்கல இந்த ஷோவை. ஸோ ஓட்டிங் வந்து கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ அதை வச்சு தான் நானும் பேசுகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பேக் டு பேக் ஷூட்டிங் அப்டேட்ஸ் கண்டிப்பாக வர நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். குட் பை. தேங்க்யூ.